தொடர்ந்து கப்பலூர் சுங்கச்சாவடி முற்றுகை தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். நள்ளிரவு முதற்கொண்டு உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கிடையாது என்ற அறிவிப்பு வெளியானது. அதனை எதிர்த்து தற்பொழுது இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் உள்ளூர் வாகனங்கள் 50% கட்டணம் செலுத்தியே செல்ல வேண்டும் என்பது குறித்தான அறிவிப்பும் நள்ளிரவில் வெளியானதை தொடர்ந்து தற்பொழுது இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அதிமுக முன்னாள் அமைச்சர் RV உதயகுமார் தலைமையிலான அதிமுகவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கெடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். உள்ளூர் வாகனங்கள் 50% கட்டணம் செலுத்த வேண்டும், உள்ளூர் வாகனங்களுக்கு விலக்கு கிடையாது போன்ற அறிவிப்புகளை நள்ளிரவில் வெளியிட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்குகிறார் எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ். இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி தொடர்பாக தொடர் போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில நள்ளிரவில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுதும் போராட்டமானது வெடித்திருக்கிறது. போராட்டக்காரர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன, விரிவான விவரங்கள்? நிச்சயமாக, அதாவது கப்பலூர் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டதிலிருந்து உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என்றும் இதற்கான எங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது நேற்று நள்ளிரவு முதல் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு கட்டணம் விலக்கு கிடையாது என்று 50% கட்டணம் செலுத்திதான் செல்ல வேண்டும் என கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் RV உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் 300க்கும் மேற்பட்டோர் மற்றும் உள்ளூர் வாகன ஓட்டிகள் சுமார் 200க்கும் மேற்பட்ட வாகனங்களை கப்பலூர் சுங்கச்சாவடியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு முழு கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், அப்படி விலக்கு அளிக்கப்படாத நிலையில் எங்களுக்கு இந்த சுங்கச்சாவடியை அகற்றிவிட்டு இல்லைனா மாற்று எங்களுக்கு சர்வீஸ் சாலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கப்பலூர் சுங்கச்சாவடிகள் சுமார் நகராட்சி பகுதியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி நகராட்சி பகுதியில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது. இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை மாற்று இடத்திற்கு இந்த சுங்கச்சாவடியை வைக்க வேண்டும் எனவும் இந்த கப்பலூர் பகுதியில் இந்த சுங்கச்சாவடி முழுமையாக அகற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு முழுமையாக அளிக்கப்பட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் RV உதயகுமார் தலைமையில் கப்பலூர் சுங்கச்சாவடியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது காவல்துறையினர் முன்னாள் அமைச்சர் உள்பட 300க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகளை கைது செய்து வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.